தமிழ் நெஞ்சங்களுக்கு bestmarriagematch.com இணையதள திருமண சேவையின் அன்பான வணக்கங்கள். ஸோ bestmarriagematch.com அப்படிங்கிற இந்த ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ் மூலமாக மீண்டும் உங்களை ஒரு முறை பார்ப்பதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் இருக்கிறது வந்து சூப்பரான டெவன் சைடில் ஒரு ஹாலிடே பார்க்கில் தான் இருக்கிறேன். ஸோ சூப்பராக இப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் வந்து நம்முடைய சேவை வந்து எங்கேயுமே தடைப்பட்டுறக்கூடாதுங்கிறதுனால ஹாலிடேயில் இருந்த பிறகு கூட நான் வந்து உங்களுக்காக வீடியோ எடுத்து நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா bestmarriagematch.com வந்து கடினமாக உழைச்சிட்டு இருக்கிறோம். எப்படின்னா உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்களும் திருமணம் மூலமாக திருமண பந்தம் மூலமாக புது உறவுகளை தங்களுக்கு ஏற்படுத்திக்கணும். நம்மளுடைய அந்த பாரம்பரியம் திருமணம் குடும்பம் இதெல்லாம் வந்து நம்ம வெளிநாட்டில் போனாலும் அந்த இதெல்லாம் வந்து மறைஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் வாழையடி வாழையாக வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு அச்சாணியாக இருப்பது அந்த bestmarriagematch.comங்கிற இந்த ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ், அதாவது இணையதள திருமண சேவை. ஓகே, ஸோ இந்த திருமண சேவை செய்கிறது என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கோ ஆண்களுக்கோ இல்லை நீங்கள் மணமகனாவோ மணமகளாவோ இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான துணையை தேடிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து இந்த ஆன்லைன் வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதில் பல பேக்கேஜஸ்கள் இருக்குது. உங்களுக்கு நிறைய ஆக்சஸ் வேணும்னா அந்த பேக்கேஜஸ்களே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச உங்களுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பீங்களா, இந்த ஆள் தான் எனக்கு மணமகனாக வரணும், இந்த ஆள் தான் எனக்கு மணமகள் வரணும்னு. ஸோ அந்த க்ரைட்டீரியா அப்படி நீங்கள் வந்து தேடிக்கலாம். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இப்போ வந்து திருமணம் ஆகிட்டே இருக்குது. நம்மளுடைய இந்த bestmarriagematch.comங்கிற இந்த இணையதள திருமண சேவையின் மூலமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை கேட்குறது. பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வரனை நம்ம அறிமுகம் செய்வோம். அதுக்கு முன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு வீட்டில் பேச்சு எடுத்தாலே பிள்ளைங்க வந்து என்ன ரொம்ப பயந்துடுறாங்க. ஸோ அது உண்டா இல்லையா அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க. பட் வீட்டில் கல்யாணம் உனக்கு மாப்பிள்ளை பார்ப்போம் இல்லைன்னா ஒரு பையனுக்கு உனக்கு பொண்ணு பார்ப்போம்னு சொன்னோடனே வந்து அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. இவ்வளோ நல்ல வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க, அங்கேயே வேலை வாங்கிக்கிறாங்க. இவ்வளோ தைரியசாலிகளாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த கல்யாணத்தை பார்த்து ஏன் பயப்படுது அப்படின்னு நான் வந்து அப்படி ஒரு நம்ம ரீசர்ச் பண்ணோன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நம்ம இந்த ஒரு காரணத்தை பற்றியே வந்து பல வீடியோக்களில் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரணம், நம்ம பிள்ளைங்க வளர்ந்து வர்ற விதம். பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது என்னன்னா, இப்போ உள்ள பேரண்ட்ஸ்லாம் என்ன ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே ஈக்குவலி எம்ப்ளாய்டாக இருக்கிறாங்க. இல்லை ஒரு அப்பா மட்டும் எம்ப்ளாய்டு இல்லை அம்மா மட்டும் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு வந்து எக்கனாமிக்கலி நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலிஸாக இருக்கிறாங்க இப்போ. அதனால் பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க செய்து கொடுக்குறாங்க. பிள்ளைங்க வந்து இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்ன மாதிரி எதுக்கும் ஏங்கி நிற்க வேண்டிய தேவையில்லை. அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து செய்கிறக்குள்ள அளவுக்கு எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸாக எல்லாம் இருக்கிறாங்க. ஓகே, அதனால அவங்களுக்கு வந்து அந்த படிக்கிற காலகட்டத்தில் அவங்களுடைய தேவைகள் எல்லாம் ஈஸியாக சந்திச்சிடுறாங்க. ஸோ இது இல்லாமல் நம்ம தமிழ் சமூகம் இப்போமெல்லாம் நிறைய நம்ம படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ இது ரொம்ப 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 போற்றப்பட வேண்டிய ஒன்று. அதனால என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு ஒரு கல்வியை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படித்து ஒரு நல்ல மார்க் எடுத்து நல்ல காலேஜ் நல்ல யூனிவர்சிட்டி இல்லைனா காலேஜில் போய் சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கேயும் நல்ல ஸ்டார் ஆகி நல்ல வேலைகளில் போய் இருந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க கஷ்டப்படுறதுக்கு தயங்குறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் கஷ்டப்பட்டால் அதுக்கான பலன் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இந்த சமுதாயம் அவங்களுக்கு கொடுத்துருக்குது. அப்படி தானே? ஏன்னா நம்மளுடைய காலகாலமாக நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் சேஞ்ச் ஆகிட்டு வருது. குளோபலி எவ்வளவோ சேஞ்சஸ், வேலை வாய்ப்புகள் உருவாகுது, படிப்புகள் எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் வருது. அதனால் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, நான் கஷ்டப்பட்டால் எனக்கு இந்த ஒரு காரியம் நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்க வந்து செய்கிறாங்க. பட் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு காரியம் வரும்போது கொஞ்சம் இப்போமெல்லாம் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு பின்னடை வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு பயம் வந்துடுது.
திருமண வாழ்வுக்குள்ளே போன உடனே என்னுடைய சுதந்திரம் பறிபெற்றுமோ, இல்லைன்னா வந்து நான் இருந்த மாதிரி நினச்ச மாதிரி என் லைஃப்பில் இருக்க முடியாதோ, இல்லைனா வந்து எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையாமல் போயிட்டுனா என்ன செய்யறது, நானும் எல்லாம் கம்ஃபர்டோடய நான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன். வேலை இருக்குது, படிப்பு இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, அண்ணன் தங்கச்சி இருக்கிறாங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், இப்படியே நான் இருந்துட்டு போயிடுறேனேன்னு ஒரு தாட் கூட வருது. ஸோ இது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த தாட் வந்து இந்த மாதிரிப்பட்ட உறவுகள், இந்த அப்பா அம்மா அண்ணன் தம்பி இவங்களெல்லாம் நம்மளை விட்டு அவங்க எல்லாருமே நம்ம அடல்ட் போகும்போது நம்ம தனிமைப்படுத்தப்படுவோம். அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வந்து நமக்கு வந்து ஒரு துணை வேணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். அது வந்து ரொம்ப நாளாயிரும். அப்படி ஒரு காலகட்டம் வரும்போது ரொம்ப வயசும் போயிடும். கேட்டிங்களா? என்ன ஒரு மனநிலையோட படித்து முடித்து இருக்கணும், படித்து முடித்து நல்ல ஒரு வேலையில் இருக்கிறோம், என்ன ஒரு மனநிலையோட இந்த திருமணத்தை நம்ம அணுகணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு இந்த வரனை பார்த்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்குள்ள ஒரு வரனை பார்த்துருவோமா? ஸோ இன்றைக்குள்ள வரன் வந்து லண்டனில் செட்டில் ஆகிருக்கக்கூடிய ஒரு தமிழ் ஃபேமிலி, அவங்க குடும்பத்தில் உள்ள பெண். ஓகே, அவங்களுடைய பெண், அவங்க வந்து மணமகன் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பெண் பார்த்திங்கன்னா நல்லா படித்தவங்க, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சுட்டு இவங்க வந்து சீனியர் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு 29 வயசு ஆகுது. இவங்க அப்பா வந்து ஒரு டாக்டர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு ஒரு சிப்ளிங் இருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, ரொம்ப அமைதியான ஃபேமிலி, ரொம்ப ஒரு சிம்பிளான ஃபேமிலி, ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை முறையில் வளர்த்தப்பட்ட ஒரு பெண். இவங்க வந்து தனக்கான ஒரு துணை, இல்லைன்னா அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து தங்களுடைய வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மருமகன் வரணும், எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகன் பிள்ளை வந்து எங்கள் பிள்ளை மாதிரியே இருக்கணும், நாங்கள் அவரை வந்து அப்படியே நாங்கள் பார்த்துக்குவோம், அதே மாதிரி எங்கள் பிள்ளையும் அவங்க பிள்ளை மாதிரியே அவங்க கவனிச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்ம சொல்லுவோம்ல, அந்த குடும்ப பந்தத்துக்குள்ளே இருப்பாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்ப பந்தத்துக்குள்ளே அவங்க வந்து தன்னுடைய பெண்ணுக்கான ஒரு மணமகனை தேடிட்டு வர்றாங்க. ஸோ அவங்கள தான் நம்ம இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஸோ இவங்க வந்து 2 பேக்கேஜில் இருக்கிறாங்க, எக்ஸ்க்ளூசிவ் பேக்கேஜ்லேயும் அதுக்கப்புறம் ப்ரீமியம் பேக்கேஜ்லேயும் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எதிர்பார்க்கிறது வந்து ப்ரொஃபஷ்னலி இவங்க ஈக்குவலாக குவாலிஃபை ஆன யூகே தமிழ் சிட்டிசன் பாய் தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இவங்க வந்து நான் சொன்னேன், இவங்க ரொம்ப சிம்பிளானவங்க, ரொம்ப நல்ல ஃபேமிலி, ரொம்ப ஒரு குடும்ப பாங்கான பெண், அதே மாதிரியான ஒரு பையன், நல்ல ஒரு குணமுள்ள ஒரு மருமகன் தங்களுடைய பெண்ணுக்கு அமையணும்னு அவங்க வந்து விரும்புகிறாங்க. ஸோ இவங்க வந்து 2 பேக்கேஜில் இருக்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் டைரெக்டாக. நம்மளுடைய bestmarriagematch.com அதனுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுக்குறேன். ஸோ அதன் மூலமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணணுன்னா அவங்க வந்து நம்மளுடைய அந்த ப்ரீமியம் பேக்கேஜ்லேயும் இருக்கிறாங்க. ஸோ ப்ரீமியம் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா அதனுடைய நம்பர் சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. நம்ம bestmarriagematch.comங்கிற இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து BMM 202-405-10072 BMM 202-405-10072 இந்த நம்பர்ஸை நீங்கள் அடிச்சிங்கன்னா இந்த ப்ரொஃபைல், அந்த ப்ரொஃபைல் நம்பர், இந்த ப்ரொஃபைலில் அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் வழியாக நீங்கள் டைரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமாக நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம இன்றைக்கி கொண்டு வந்த வரன். ஸோ இந்த வரன் வந்து எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம தமிழ் குடும்பங்கள் வந்து இந்த மாதிரி வெளிநாடுகளில் வந்து நல்ல அழகாக செட்டில் பண்ணி நல்ல படித்து நல்ல பதவிகளில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு தமிழ் கலாச்சாரத்தோடு இன்னும் நல்ல சூப்பராக இருந்துகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பெண் பார்க்குறது, மாப்பிள்ளை பார்க்குறது, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சேவையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம்னு நினைக்கும்போது எனக்கே ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது. ஸோ இந்த பெண்ணை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 2 வழிகளில் ஏதாவது ஒரு முறையில் நீங்கள் வந்து அணுகலாம். ஓகே, இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, லைஃப்பில் வந்து ஏன் இந்த பயம் வருது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு எடுத்தோடனே ஏன் அந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பயம் வருதுன்னு பார்த்துட்டு இருந்தோம், அப்படி தானே? ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, அது நான் சொன்ன மாதிரி இப்போ எல்லாம் ஒரு மாதிரி எக்கனாமிக்கலி ஸ்டேபிள் ஃபேமிலிஸாக இருக்கிறதுனால அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் எப்படி தாங்க போகிறோம், எப்படி ஐயோ இந்த ஆள் நமக்கு ஒத்து வருவாரா, அந்த பொண்ணு நமக்கு ஒத்து வருமா, நம்மளும் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த பிரச்சனைகளை தாங்கிறதுக்குள்ள அந்த ஒரு மனநிலை இல்லாதது ஒரு காரணமாக இருக்கலாம்.
ஏன்னா எல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன், கேட்டதெல்லாம் கிடச்சிட்டு வருது என்ன படிக்கிறதுக்கு. இவங்களும் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டு வருது. இதில் ஒரு தோல்வியை கண்டுருவோமோன்னு ஒரு சின்ன ஒரு பயம் தான் எல்லாருக்கும் இருக்குது. லைஃபுங்கிறது படிப்பு, வேலை, வீடு இது மட்டும் கிடையாது. லைஃபுங்கிறது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஆக்சுவல் லைஃப் வந்து நமக்கு ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் வெட்டிங். நமக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆக்சுவலான நம்முடைய, ஏன்னா நம்ம அப்போ தான் இண்டிபெண்ட்டாக இருப்போம். அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி படிச்சுக்கிட்டே இருப்போம், இல்லைனா வந்து வேறு வேலைக்கு போய் அந்த காலகட்டத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு லைஃப்பில். அதுக்குன்னு நான் சொல்கிறது வந்து திருமண லைஃப் வந்து ரொம்ப பேடான லைஃப், அங்கே வந்து எப்போவுமே சோகத்தை தான் சந்திச்சுட்டு இருக்கணும்னு இல்லை. வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் இல்லையா? ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து கையாளுறது, இதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம பேரண்ட்ஸு கூட இருக்கக்கூடிய அந்த நாட்களில் வந்து கண்டிப்பாக நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நானே பாருங்கள், ஒரு ஹாலிடே ஹோமில் இப்படி ரிலாக்ஸ்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நாளைக்கு எனக்கு ஊருக்கு கிளம்பணும், வீட்டுக்கு போனால் அந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்க முடியுமா? வேலை வரும், பிள்ளைங்க, அது இது, அதில் 1000 பிரச்சனை. அது ஏதாவது ஒரு சிக்கு வரலாம், நோய் வரலாம், அது வரலாம். அது வந்து இந்த ரிலாக்ஸேஷன் அப்போ இருக்காது. அதுக்காக ஒரு பிரச்சனை வருதுன்னா அது இருந்துக்கிட்டே இருக்க போகுது, அது வந்து போகத்தான் செய்யும். ஸோ உலகம்ங்கிறது அதே தான், வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கான வந்து ஒரு ப்ராக்டிஸை இந்த பிஃபோர் மேரேஜுக்கு முன்னே நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே நம்ம எடுத்துக்கணும். அதனால் பெற்றோரும் பிள்ளைகளை வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எஜுகேஷன் ஆகட்டும், இல்லைனா அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய என்னதாகட்டும், அதில் வந்து அவங்களுக்கு அந்த பெற்றோருடைய கஷ்டம் தெரிஞ்சிருக்கணும். கஷ்டப்பட்டு தான் அந்த காசை கொண்டு வராங்க, கஷ்டப்பட்டு தான் நமக்கு இந்த கல்வியை கொடுக்குறாங்க. அதுக்காக எப்பவும் பிள்ளைங்க கேட்குறதெல்லாம் வேண்டான்னு அப்படின்னு சொல்ல வரல. பட் ஒரு லெவலுக்கு பெற்றோர் எப்படி கஷ்டப்பட்டு இந்த ஒரு லைஃப்பை நமக்கு கொடுக்குறாங்கங்கிறது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பெற்றோரும் கொஞ்சம் உணர்த்தணும். எல்லாம் ஒரு பொன்னாட மாதிரி எதுவும் பிள்ளைங்க எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது, நமக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நம்ம வந்து எப்போவுமே வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து நம்ம எப்போவுமே வந்து அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்மளுடைய கஷ்டத்தை அவங்களுக்கு சொல்லி வளர்க்கும்போது கண்டிப்பாக அவங்களும் அதை புரிஞ்சுப்பாங்க. ஓகே, லைஃப்னால் இப்படி தான் இருக்கும், நான் மேரேஜ் லைஃபுக்கு போனாலும் எனக்கும் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், இதை வந்து நான் ஏற்றுக்குவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும். அப்போ அந்த கல்யாணத்தை கண்டு ரொம்ப பயப்படுறதுக்குள்ள ஒரு சிச்சுவேஷன் வராது. ஓகே, ஸோ இந்த ஒரு செய்தியை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரனை நான் உங்களுக்கு அறிவிப்படுத்திருக்கிறேன். கண்டிப்பாக அது பிடிச்சவங்க வந்து ஒன்றிலே எங்களை காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைன்னா நான் சொன்ன அந்த ப்ரொஃபைல் நம்பரில் நீங்கள் அவங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த செய்தியோட இந்த ஒரு ரம்யமான மாலை பொழுதில் இந்த ஹாலிடே ஸ்பாட்டில் நின்று உங்களுக்கு நான் டாட்டா பை பை சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.